காலையில வேலைக்கு போன மூதாட்டி மங்கம்மா நைட்டு 9 மணிக்கு வீடு திரும்பி இருக்காங்க. அப்போ வீட்டை விட்டு வெளியே வந்த சிரிஷா கிட்ட பேரன் மணிஷ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிரிஷா, மணிஷுக்கு உடம்பு சரியில்லை, ஒரே ஜுரமா இருக்கு, அதனால அவன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ள போன மங்கம்மா பேரனுக்கு சாப்பாடு கொடுக்க எழுப்பியிருக்காங்க. அப்போ மணிஷ் பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்கான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட மணிஷை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர் மணிஷ் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மணிஷோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல மணிஷ் கழுத்துல காயங்கள் இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால இத கொலை வழக்கா பதிவு செஞ்ச போலீஸ் முதல்ல மணிஷோட பாட்டி மங்கம்மா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. என் மகள் சிரிஷா தான் மணிஷுக்கு உடம்பு சரியில்லை, அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னா, ஆனா ரூமுக்குள்ள வந்து பார்த்தப்ப மணிஷ் பேச்சு மூச்சு இல்லாம உயிரிழந்து கிடந்திருக்கான்னு சொல்லி இருக்காங்க. மூதாட்டியோட வாக்குமூலத்தை வச்சு மணிஷோட தாய் சிரிஷா கிட்ட விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். அப்போ சிரிஷா முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்காங்க. இதனால சிரிஷா மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவங்க கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதுலதான் சிரிஷா ஒரே வீட்டுல 2 கொலைகளை அரங்கேற்றி இருந்தது தெரிய வந்திருக்கு. தெலங்கானாவில் உள்ள மஹபூபாபாத் பகுதியைச் சேர்ந்த உபேந்தர் நெக்கொண்டா மண்டலத்தில் உள்ள சிரிஷாவை சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் இருக்குதுன்னு கூறப்படுது. உபேந்தரும் சிரிஷாவும் கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மகன்கள் மனைவின்னு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்த உபேந்தர் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகிட்டார். சரியா வேலைக்கு கூட போகாம சம்பாதிக்கிற பணத்தையும் வீட்டுக்கு கொடுக்காம ஊதாரியா இருந்திருக்காரு உபேந்தர். சம்பாதிக்கிற காசையெல்லாம் இப்படி குடிச்சே அழிச்சா நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் கேள்விக்குறியாகும், அதனால தயவு செஞ்சு இனி குடிக்காதீங்கன்னு சொல்லி இருக்காங்க சிரிஷா. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத உபேந்தர் மதுவே கதின்னு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அடிக்கடி மனைவி சிரிஷாவை போட்டு அடிச்சும் சித்திரவதை பண்ணியிருக்காரு. இதுக்கடையில உபேந்தர் வேற ஒரு பெண் கூட தகாத உறவுல இருந்ததாகவும் கூறப்படுது. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சிரிஷா உபேந்தர் கூட வாழ்றதுக்கு பதிலா ஒரே அடியா குழந்தைகளை கொன்னுட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. அதன்படி கடந்த ஜனவரி மாதம் தன்னோட 2 வயசு மகன் நிகால வீட்டுல இருந்த தண்ணீர் தொட்டியில வீசி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிகால் தண்ணீர் தொட்டியில தவறி விழுந்து உயிரிழந்துட்டதாகவும் நாடகமாடி சொந்தக்காரங்களையும் ஊர் மக்களையும் நம்ப வச்சிருக்காங்க. அடுத்து கடந்த 24ஆம் தேதி வீட்டுல தூங்கிட்டு இருந்த மணிஷ நைலான் கயிறை வச்சு இறுக்கி கொன்னுட்டு ஒன்றும் நடக்காதது மாதிரி பக்கத்து கிராமத்துல நடந்த பண்டிகைக்கு போயிருக்காங்க சிரிஷா. ஆனா விசாரணையோட முடிவுல சிரிஷா தான் 2 குழந்தைகளையும் கொன்னதை கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் சிரிஷாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.